அம்பேத்கரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இதில் வர பாயிண்ட்ஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தீங்க, அவரை பற்றி உங்களுக்கு தெரியும்னா இதை ரீகால் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவை பாருங்கள். பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படின்றது தான் அவருடைய முழுமையான பெயர். 1891 ஏப்ரல் 14 பிறந்தார். 1956 டிசம்பர் 6 இறந்திருக்காரு. இவர் எங்கே பிறந்தார்னா மகாராஷ்டிராவில் ரத்னகிரி மாவட்டத்தில் அம்பவாதே அப்படின்ற இடத்துல தாங்க பிறந்திருக்காரு. இவருடைய பெற்றோர் யாருன்னு பாருங்கள், ராம்ஜி சக்பால் பீமாபாய் அப்படின்றது தான். இவருடைய தந்தை ஒரு இராணுவ பள்ளியில் டீச்சராக இருந்திருக்காரு. அம்பேத்கருடைய ஆசிரியர் பெயர் என்னென்னா மகாதேவ் அம்பேத்கர். சதாராவில் இருக்க ஸ்கூலில் தான் அவருடைய கல்வியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. 1904 இவருடைய குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்து எல்பின்ஸ்டன் அப்படின்னு உயர்நிலை பள்ளியில் படிச்சிருக்காரு. 1907 தன்னோட பள்ளி படிப்பை முடிச்சுட்டு பரோடா மன்னரின் உதவியோட மும்பை பல்கலைக்கழகத்தில் படித்து 1912 இளங்கலை பட்டம் பெற்றிருக்காருங்க. பரோடா மன்னர் சாயாஜிராவ் உதவியோட உயர்கல்வி கற்க அமெரிக்கா செல்கிறாரு. அதுக்கப்புறமா கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்கிறாரு. உயர்கல்வி பெறுவதற்காக அமெரிக்கா சென்ற முதல் இந்தியரும் இவர் தாங்க. 1915 பண்டைக்கால இந்திய வணிகம் அப்படின்ற ஆய்வுக்காக முதுகலை பட்டம் பெற்றிருக்காரு. 1920 பொருளாதார படிப்புக்காக லண்டன் செல்கிறாரு. 1921 முதுநிலை அறிவியல் பட்டமும் 1923 ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டமும் பெறாருங்க. அதே வருஷத்தில் சட்ட படிப்பில் பாரிஸ்டர் பட்டமும் வாங்குறாரு. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது ப்ரீவியஸ் இயர் கொஷின். 1923 ரூபாய் பற்றிய பிரச்சனை, அதே வருஷத்தில் தான் பாரிஸ்டர் பட்டமும் வாங்குறாரு. அடுத்து 1924 ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை அப்படின்ற அமைப்பை ஆரம்பிக்கிறாருங்க. என்ன வருஷம் என்ன அமைப்பை ஆரம்பிக்கிறாரு அப்படின்றத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படின்ற இதெல்லாம் 1927 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஊருணிகள் மற்றும் கிணறுகளில் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தர வேண்டிய அடிப்படை உரிமைகளை மீட்டுத்தர மகத் சத்தியாகிரகம் அல்லது ஷாவ்தர் தலே சத்தியாகிரகம் அப்படின்றத 1927 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 1927 2 இருக்குது. என்னென்னு பாருங்கள், இங்கே ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படின்ற இதழ், அதுக்கப்புறம் மகத் சத்தியாகிரகம் அப்படின்ற அமைப்பையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதுவும் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அடுத்து சமாஜ் சமாத சங்கம் அப்படின்ற அமைப்பை உருவாக்கியிருக்காரு. 1930 நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்டார். 1930 நவம்பரில் முதலாவது வட்டமேசை மாநாடு நடந்துச்சு, இங்கிலாந்தில் நடந்துச்சு. அப்போது தமிழகத்தை சேர்ந்த இரட்டைமலை சீனிவாசனோட கலந்துக்கிட்டாருங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இரட்டைமலை சீனிவாசனோட யார் போய் கலந்துக்கிட்டாங்க, என்ன மாநாடு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இவர் 3 வட்டமேசை மாநாடுகளிலும் கலந்து கொண்டார். 1931 செப்டம்பர் 24 காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் பூனா ஒப்பந்தம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் மூக் நாயக் அப்படின்றது என்னென்னா வாய் பேச முடியாதவர்களோட தலைவர் அப்படின்றது அர்த்தம். மூக் நாயக்ன்ற பத்திரிகையை ஆரம்பித்தார். அடுத்து பஹிட் கிரித் ஹிடாஹரிணி சபை, அதாவது தனித்து விடப்பட்டவர்களின் நலனுக்காக ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறாரு. இதை விட இந்த மூக் நாயக் ரொம்ப முக்கியங்க. சுதந்திர தொழிலாளர் கட்சியை 1937 தொடங்கி தேர்தலில் போட்டியிட்டார். அவர் வெற்றி பெற்றதுடன் அவரின் கட்சி வேட்பாளர்கள் 15 பேரும் வெற்றி பெற்றனர். இது ரொம்ப 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 முக்கியங்க. சுதந்திர தொழிலாளர் கட்சி எந்த வருஷம் அப்படின்னா 1937 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பை 1942 தொடங்குறாரு. 1942 பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவோட உறுப்பினராக இருந்திருக்காருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத அம்பேத்கர் தலைமையில் அவர் உட்பட 7 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டது. அம்பேத்கர் உட்பட 7 பேருங்க. அதுக்கப்புறம் இலங்கையில் நடைபெற்ற புத்த துறவிகள் கருத்தரங்கில் கலந்து கொண்ட அவர் உலக பௌத்த சமய மாநாடுகளிலும் கலந்து கொண்டார்னு சொல்கிறாங்க. 1956 அக்டோபர் 14 நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் தன்னை இணைத்து கொண்டார். இப்போ நம்மளுக்கு கூற்று காரணம் கொஷின் அதிகமாக கேட்குறாங்க, அதனால் இந்த இயரெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க.
அவர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் என்னும் புத்தகம் அவரது மறைவுக்கு பின் 1957 வெளிவந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு பாரத ரத்னா விருது எந்த வருஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1990 பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்கங்க. அம்பேத்கரோட ஒரு கூற்று பாருங்க, கிராமங்கள் என்பது அறியாமை மற்றும் வகுப்புவாதத்தின் இருப்பிடம் அப்படின்றது அம்பேத்கரோட கூற்று, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இவருடைய புத்தகங்கள் மற்றும் கட்டுரைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பழங்கால இந்திய வர்த்தகம், அதாவது 1915 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்ட படிப்புக்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை தான் இந்த பழங்கால இந்திய வர்த்தகம். இந்த கட்டுரை எப்போ எந்த வருஷம் அப்படின்றத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றி வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை. பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதிகளின் மதிப்பீடு. பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கல். இங்கே பாருங்கள், ரூபாயின் பிரச்சனை 1923. இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் 1918. இந்தியாவின் ஜாதிகள் 1916 அப்படின்றது ஆராய்ச்சி கட்டுரை. இது என்னென்னா அரிய இந்திய புத்தகம் அப்படின்னு தொகுப்பில் தொகுக்கப்பட்டிருக்கான். அதுக்கப்புறம் அம்பேத்கருடைய ஒரு பொன்மொழியை பாருங்கள், கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அப்படின்றது சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை கற்றுக் கொடுக்கும் மதமே நான் விரும்புவது அப்படின்னு சொன்னாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.